ஹாய் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் வந்து செகண்ட் சாப்டர்னுடைய லாஸ்ட் பார்ட், தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்துட்டோம். இதோட இந்த சாப்டர் முடியுது நமக்கு. போன வீடியோவில் கடைசியாக சொல்லிட்டு போனேன், இது மாதிரி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஃபிஃப்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதுதான் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் தட் இஸ் ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்குறாங்க. வேல்யூஸ் ஆஃப் என் அதுதான் 2னா ஸ்கொயர் ரூட்டு, 3னா கியூப் ரூட்டு, 4னா ஃபோர்த் ரூட்டு, 4ஆம் படி மூலம், 3ஆம் படி மூலம், 5ஆம் படி மூலம். நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கியூப் ரூட்னா என்ன சொன்னேன்? 2π/3 அப்படின்னு சொன்னேன். 4னா 4 வரும், 5னா 5 வரும். அதே தான் இங்கே 2π/2. அதுதான் cos அப்படிங்கிறதுக்கு பதிலாக e பவர் அப்படின்னு போடுறாங்க. கரெக்டாக ஸ்டூடெண்ட்? ஏன்னா e பவர் i தீட்டாவை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? சிஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கோமா? அதுதான். ஸோ 2π/2னா ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு, அது மாதிரி போயிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட். 9th ரூட்னா 2π/9 வந்துடும். இது வந்து நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது மட்டும் புதுசாக ஒரே ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க. தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z e power I theta is a rotation of z by theta radians in the counter clockwise direction about the origin. z e power I theta என்பது z ஐ ஆதியை பொறுத்து கடிகார எதிர் திசையில் சுற்றுவதாகும். ஒன்றும் இல்லை, z அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் துருவ வடிவில் எழுதுவோம். இது ஆல்ரெடி வந்து துருவ வடிவில் இருக்குது. இது ரெண்டையும் பெருக்குவதற்கு பதிலாக அந்த ஆங்கிள் என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டுவோமா? அப்போ ப்ளஸ் பண்ணும் பொழுது எப்பயுமே பாசிட்டிவ் சைடு எங்கே வரும்? ஆப்போசிட், அதாவது கடிகார எதிர் திசை, தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்டர் கிளாக் வைஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் பண்ணுவோம். அந்த ஆட் பண்ணுறதுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறாங்க? இட் இஸ் நத்திங் பட் ரொட்டேஷன் ஆஃப் z by radians in theta radians in the counter clockwise direction. ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இசட்டோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? e பவர் i20 மல்டிப்ளை பண்ணணும். 60 டிகிரியில் ரொட்டேட் பண்ணால் என்ன பண்ணணும்? z இன்ட்டு e பவர் i60 மல்டிப்ளை பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், 2.8ல் ஃபஸ்ட்டு சம். ப்ரூவ் தட் இந்த ரிசல்ட் வந்து -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஒரே ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கட் பண்ணிட்டு நான் ஒமேகா பவர் 3 1. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிக்கு 2 ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0. ஒமேகா பவர் 3 என்ன சொல்லியிருக்கோம்? 1. அதை நானாக எழுதியிருக்கேன். அப்புறம் கியூப் ரூட்ஸுக்கு தமிழில் வந்து முப்படி மூலம். ஈஸியாக இருக்கும் ப்ரூஃப் பண்ணுறது. பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்? LHS ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் பை b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்மை வந்து ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏங்கிறதுக்கு இப்போ நான் ரீசன் சொல்கிறேன். a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் பை c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே மாதிரி கொண்டு வந்தால் ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஏவோட ஒமேகா ஸ்கொயர் வேணும், அதுக்காக தான் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன வருது பாரு, 1/ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b ஒமேகா கியூப் ப்ளஸ் c ஒமேகா பவர் 4 பை a ஒமேகா ஸ்கொயர், இந்த ஆர்டரில் ரீரைட் பண்ணுறேன், ப்ளஸ் b ப்ளஸ் c ஒமேகா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அதே மாதிரி அங்கே வா, 1/ஒமேகாவை அப்படியே வச்சுக்கோ. a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c ஒமேகா கியூப், அப்புறம் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c. சார் ரெண்டும் ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னு நீ கேட்ப. இப்போ கொண்டு வர ரொம்ப அழகா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியும் நமக்கு? ஒமேகா பவர் 3க்கு பதிலாக என்ன போடலாம் தெரியும்? 1 போடலாம் தெரியுமா? ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகா, அப்போ 1 இன்ட்டு ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 4க்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? ஒமேகா போடலாமா? அப்போ எப்படி மாறுது பாரு, 1/ஒமேகா ஸ்கொயர் a ஒமேகா ஸ்கொயர் b இன்ட்டு 1 ப்ளஸ் c இன்ட்டு ஒமேகா பை a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் c ஒமேகா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அங்கே வா, a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர்
ப்ளஸ் ஒமேகா பவர் 3க்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட் 1 போடலாமா ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதை அப்படியே கூட அடிக்கலாம், இருந்தாலும் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன். ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா பை ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா 1 by ஒமேகா இன்ட்டு ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைக்குது 1 by ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 by ஒமேகா. கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா கியூப். இங்கே வா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0. அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும் ஸ்டூடெண்ட் -1 வருமா? -1. ஒமேகா பவர் 3யோட வேல்யூ என்னது 1. அப்போ -1 ஈக்குவல் டு RHS. இதுதான் நாம் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அடுத்த சம்முக்கு போயிடலாம். Okay student, second sum, prove that root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 minus I by 2 whole power 5 equal to minus root 3. இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுது. கான்ஜுகேட்ங்கிறதுனால அதுக்கு என்ன ஆங்கிள் வருதோ அதனுடைய மைனஸ் பார்ட் இங்கே வரும். ரெண்டையும் ஆட் பண்ணனா உனக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாமா? root 3 by 2 plus I by 2 equal to R into cos theta plus I sin theta equal to x plus IY. நம்பர் இருக்கா ஸ்டூடெண்ட்? போலார் ஃபார்ம். அப்போ x equal to root 3 by 2, y equal to 1 by 2, R equal to root of x square plus y square, 3 by 4 plus 1 by 4, 4 by 4, 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா tan inverse of modulus of y by modulus of x, tan inverse of 1 by 2 by root 3 by 2. 2 cancel student. அப்போ என்ன கிடைக்கும்? tan inverse of 1 by root 3. tan பொறுத்தளவுக்கு 1 by root 3 எந்த ஆங்கிளில் வரும்? 30 டிகிரியில் வரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை 6. நம்ம உடனே என்ன சொல்லியிருக்கோம்? எந்த குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கோம். எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ எந்த குவாட்ரண்ட்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். தீட்டா ஏ இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தமிழில் என்ன ஸ்டூடெண்ட்? முதல் கால் பகுதி. ஓகேவா? அப்போ அதன்படி என்ன ஆகும்? root 3 by 2, சாரி, தீட்டா ஈக்குவல் டு என்ன ஸ்டூடெண்ட்? ஆல்ஃபாவா? பை பை 6. இப்போ தீட்டா தெரிஞ்சு போச்சு, ஆர் தெரிஞ்சு போச்சு. நம்ம அதில் போய் அப்ளை பண்ணலாமா ஸ்டூடெண்ட்? root 3 by 2 plus I by 2 equal to R in 1 into cos pi by 6 plus I sin pi by 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ பவரில் என்ன இருக்கு? 5 இருக்கா? root 3 by 2 plus I by 2 whole power 5 equal to 1 பொறுத்தளவுக்கு வேல்யூ கிடையாது. cos pi by 6 plus I sin pi by 6 whole power n. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் டிமாவியரின் தேற்றப்படி, டிமாவியஸ் தியரம் படி இந்த எண் என்ன பண்ணோம்? சாரி, இந்த எண்ணுங்கிறதுல என்ன இருக்கு? 5 இருக்கா ஸ்டூடெண்ட்? அந்த 5 அப்படியே உள்ளே வந்துருமா? அதன்படி என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 5 பை பை 6. இந்த 5 உள்ளே வருது. ப்ளஸ் ஐ சைன் 5 பை பை 6. டேக் இட் as 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதனுடைய வேல்யூ அதுதான்.
இப்போ இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா. அப்போ இதே மாதிரி சேம் ஸ்டெப் திருப்பி ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சிமிலர்லி தமிழில் என்ன பண்ணோம், இதே போல் √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கோ ஸ்டூடெண்ட், மைனஸ் போட்டுக்கலாமா. காஸ் ஆஃப் 5π/6 மைனஸ் I sin 5π/6 அதை என்னன்னு எடுத்துக்கோ, 2ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணுமா நம்ம. 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணு, √3/2 + I/2 ஹோல் பவர் 5 √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5. ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொன்னோம், ஆட் பண்ணும் பொழுது 2 ரியல் பார்ட்டும் ஆட் ஆகும், இமேஜினரி பார்ட்டு கட் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக ஸ்டூடெண்ட். அப்போ 2 சேர்ந்து என்ன கிடைக்கும், 2 cos 5π/6. ஓகேவா. இப்போ 5π/6 எப்படி எழுதலாம் பாரு, 2 × cos ஆஃப் π மைனஸ் π/6 எழுதலாமா ஸ்டூடெண்ட். 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் பகுதியில் காஸ் என்னது, மைனஸ். அப்போ 2 × மைனஸ் காஸ் π/6. அப்போ மைனஸை வெளில எடுத்துடலாம். காஸ் π/6 வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட், 2. அப்போ உன்னுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட், மைனஸ் √3. ஓகேவா. ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம்முக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 3, 4, 5 நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். 6th சம், ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1, அதாவது ஒமேகா வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, முப்படி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து -1, 1 - 2 ஒமேகா, 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. மூலங்கள் என காட்டுக. ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான். எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். Z - 1 the whole cube plus 8 = 0. அந்த பக்கம் கொண்டு போ, -8. அப்போ Z - 1 = -8 பவர் 1/3 சொல்லலாமா ஸ்டூடெண்ட். இப்போ 8 வந்து வெளியில் எடுத்துரு, அதாவது -2 × 1 பவர் 1/3 சொல்லலாமா பாருங்க. ஏன், -2 × -2 × -2 என்ன வந்துடும், -8. ஸோ நான் என்ன பண்ணுறேன், -2 வெளியில் எடுத்துட்டேன், 1 மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சம் பழைய ஃபார்முலாவை ரீகால் பண்ணேன். 1 எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், cos 0 + I sin 0ன்னு சொல்லியிருக்கோமா. 1. ரெண்டாவது 1 பவர் 1/3ங்கிறது என்னவா மாறிடுது, கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியாக மாறிடுதா ஸ்டூடெண்ட். அப்போ அதனுடைய வேல்யூஸ் என்ன வரும் பாரு, ஈக்குவல் டு -2 × கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா ஸ்டூடெண்ட். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்னென்ன, 1, ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட். அப்போ Z - 1 = -2 × 1, Z - 1 = -2 × ஒமேகா, Z - 1 = -2 × ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா இதில் 3 வேல்யூ கிடைக்கும். 1ஓட -2 மல்டிப்ளை பண்ண, ஒமேகாவோட -2 மல்டிப்ளை பண்ண, ஒமேகா ஸ்கொயரோட -2 மல்டிப்ளை, அதுதான் நம்ம கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஈக்குவல் டு -2, Z - 1 = -2, Z - 1 = -2 ஒமேகா, Z - 1 = -2 ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஸ்டூடெண்ட். Z = 1 - 2 என்ன வந்துடும், -1. Z = 1 - 2 ஒமேகா, Z = 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட். இதை ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அடுத்த சம்முக்கு நம்ம போயிடலாம்.
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு செகண்ட் கவனித்துரு. இந்த இடத்துல என்ன எழுதணும்? முப்படி மூலங்கள்னு எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? முப்படி மூலங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட். 7th சம் ஃபைண்ட். இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மதிப்பு காண்க. ஒன்றுமே தெரியல, பார்த்தாக்கா என்ன வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க எந்த ஐடியாவுமே இல்லாத மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரே ஒரு சின்ன லாஜிக் நீ அப்ளை பண்ணணும். என்ன தெரியுமா? 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஞாபகம் இருக்கா? அதாவது 9ஆம் படி மூலம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? சிஸ்ஸா 2π/9 அப்படிங்கிற மாடலில் வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னும் சொல்ல போனால் 2kπ அப்படின்னு வரும். கரெக்டா? 2kπ/9 வரும். அதில் 0 போட்டால் 1, 1 போட்டால் ஒமேகா, 2 போட்டால் ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும். அதனுடைய சம்மேஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேயினுடைய வேல்யூ 0விலிருந்து கேயினுடைய வேல்யூ எது வரைக்கும் எடுத்தால் 0 அதுக்கு பதிலாக போடலாம்? 8 வரைக்கும் எடுத்தால் போடலாமா ஸ்டூடெண்ட்? ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சிக்மா கே ஈக்குவல் டு 0 to 8 காஸ் ஆஃப் 2kπ plus I sin 2kπ/9 equal to 0 அப்படின்னு சொல்லலாமா ஸ்டூடெண்ட்? ரீசன் என்ன எழுதணும்? சம் ஆஃப் தி 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதாவது 9ஆம் படி மூலங்களின் கூடுதல். அதனுடைய கூடுதல் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்? 0 அப்படின்னு தெரியும். அதாவது 0 போட்டால் 1 கிடைக்கும், 1 போட்டால் 2π/9, 2 போட்டால் 4π/9, 3 போட்டால் 6π/9. அதை மாதிரி அப் டு எது வரைக்கும் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்? 8 போடுற வரைக்கும் கிடைக்கும், 16 வரைக்கும் கிடைக்கும். பட் நமக்கு 0விலேருந்து 8 வரைக்கும் வேண்டாம். எதுலேருந்து எது வரைக்கும் தான் வேணும்? 1லேருந்து 8 வரைக்கும் தான் வேணுமா? அப்போ 0வை மட்டும் தனியாக சப்ஸ்டியூட் பண்ணு. என்ன கிடைக்கும்? cos 0 plus I sin 0. அதாவது இதில் போய் கேக்கு பதிலாக நான் 0 போடுறேன். போடும் பொழுது cos 0 plus I sin 0 கிடைக்குமா ஸ்டூடெண்ட்? ப்ளஸ் 1லேருந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். k ஈக்குவல் டு 1 to 8 cos ஆஃப் 2kπ/9 plus I sin 2kπ/9 ஈக்குவல் டு என்ன ஸ்டூடெண்ட்? 0. இப்போ cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 1, 1 ப்ளஸ் சிக்மா k ஈக்குவல் டு 1 to 8 cos ஆஃப் 2kπ/9 ப்ளஸ் I sin 2kπ/9 ஈக்குவல் டு என்ன ஸ்டூடெண்ட்? 0. இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போனால் -1 வந்துருமா? சிக்மா தட் இஸ் சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 8 cos ஆஃப் 2kπ/9 plus I sin 2kπ/9 equal to -1. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட். 8th சம். ஒமேகான்னு கொடுத்தாலே அது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி தான். அப்போ நமக்கு 2 ஃபார்முலா தெரியும். ஒரு ஃபார்முலா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0, ஒமேகா பவர் 3 1. மீண்டும் மீண்டும் அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துங்க ஸ்டூடெண்ட். ப்ரூஃப். ஃபஸ்ட்டு ஒன் LHS 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6, 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. இப்போ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0னா 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? -ஒமேகா. 1 + ஒமேகாக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? -ஒமேகா ஸ்கொயர் போடலாமா? அதன்படி 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? -ஒமேகா. ஏற்கனவே ஒரு -ஒமேகா. 1 + ஒமேகாக்கு பதிலாக -ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ரெண்டுமே 2 டைம்ஸ் கிடைக்குமா ஸ்டூடெண்ட்?
minus 2 omega whole power 6 minus 2 omega square whole power 6 ரெண்டுலையும் minus 2 power 6 காமனாக இருக்குது. பேலன்ஸ் வந்து omega power 6 omega square whole power 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதாவது மைனஸ் ஒமேகா மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். இதில் மைனஸ் 2 பவர் 6 நான் வெளியில் எடுத்துட்டேன். ஒமேகா பவர் 6 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? 2 பவர் 6 என்ன வரும்? 64 வரும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஸ்டூடெண்ட்? இங்கே 2 பவர் 6நாக்கா ஒமேகா பவர் 12. ஏன்னா ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 பவர் டு பி மல்டிப்ளை. அதை எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4னு எழுதலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4 64 இன்ட்டு ஒமேகா கியூபுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1 பவர் 4 64 இன்ட்டு 1 + 1 64 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 128. ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். அது கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டூடெண்ட், இதில் LHS எடுக்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் பார்? 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா பவர் 4 1 + ஒமேகா பவர் 8 அப் டு டாட். இதுக்கு முந்தின டேர்ம் போட்டுக்கிறேன். 1 + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 10 1 + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 11. ஏன் சார் போடுறீங்க? இப்போ நான் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் இந்த 2 டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. இப்போ இங்கே வா, நான் தனித்தனியாக போடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகா. அப்போ அதுக்கு பதிலாக ஒமேகா வந்துருமா? ஏன்? ஒமேகா பவர் 3யோட வேல்யூ என்னது? 1. அப்போ இந்த 1 + ஒமேகா பவர் 4 எப்படி மாறும் ஸ்டூடெண்ட்? 1 + ஒமேகா. இப்போ இங்கே வா, ஒமேகா பவர் 8 அதை இப்படி எழுதலாமா பாருங்கள்? ஒமேகா பவர் 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இதோட வேல்யூ 1 ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர். நல்லா கவனிங்க, முதல் 2 டேர்ம் வந்து 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர்னு மாறுது. அடுத்த 2 டேர்மும் அதே மாதிரி தான் மாறுது. அப்போ அப்படியே போட்டு போனீங்க அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக அப்படி தான் மாறும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதாவது 2 பவர் 10ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1024. ஓகேவா? 1024 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல எப்படி பிரிப்பீங்க? 1024 3 3s are 9 12 4 3s are 12 4 1 3s are 3 1. அப்போ 341ல் பவரில் பிரியுது. அதாவது ஒமேகா பவர் 1024 ஈக்குவல் டு ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 341 இன்ட்டு ஒமேகா பவர் 1. ஆஸ் யூஸ்வல் இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்? ஒமேகான்னு கிடைக்குமா? அப்போ கண்டிப்பாக இது 1 + ஒமேகாவாயிடும். இது என்னவா மாறிடும்? 1 + ஒமேகா ஸ்கொயராக தான் மாறும். இப்போ நீ எக்ஸாமில் இதை நான் போட்டு காமிக்கணுமா சார்? அவசியம் கிடையாது. உனக்கு புரிகிறதுக்காக நான் போட்டு காமிச்சேன். அப்போ இதை மாதிரி எத்தனை பேர் வருது பாரு. இது வந்து விட்டுரு 1. இங்கே வா, 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 10 2 பவர் 11. அப்போ 2னுடைய பவர் 1ல் ஆரம்பித்து 11 வரைக்கும் ஒரு 11 டேர்ம் கிடைக்குது. இது ஒரு டேர்ம் 12. அந்த 12ல் 2 2 அதாவது பேராக எத்தனை டேர்ம் கிடைக்கும்? 6 டேர்ம் கிடைக்குமா ஸ்டூடெண்ட்? இப்போ என்ன பண்ணு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. அதாவது 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6ன்னு போடலாம். ஏன்? இதை மாதிரி எத்தனை டேர்ம் கிடைக்கும்? 6 தடவை கிடைக்கும். இப்போ இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாமா? 1 × 1 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 6.
ரீஅரேஞ்ச் பண்ண 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 6 ஃபார்முலா அப்ளை பண்ண கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட் என்னது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0 ஒமேகா பவர் 3 ஓட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட் 1. அப்போ இதுக்கு பதிலாக 0 இதுக்கு பதிலாக 1 ஹோல் பவர் 6 1 பவர் 6 ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட் 1. ஓகேவா? உனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல 2 பவர் 11க்கு முன்னாடி என்ன போட்டுக்கோ 2 பவர் 10. அது எப்படி மாறும் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர்னு மாறும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். ஐ திங்க் கடைசி சம் போகிறோம்னு நினைக்கிறேன். அதோட நமக்கு இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட், லாஸ்ட் சம் 9th சம். z ஈக்குவல் டு 2 - 2y ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு கலப்பெண் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ரொட்டேஷன் ஆஃப் z பை தீட்டா ரேடியன்ஸ் இன் தி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஆங்கிள் வந்து 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை கடிகார எதிர் திசையில் இசட்டை வந்து சுழற்றுகிறார்கள் தீட்டா ரேடியன் மதிப்பில். அந்த தீட்டாவுடைய மதிப்பு அதனுடைய ஆன்சர் கேட்குறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நம்ம ஒரே ஒரு நோட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தீட்டாங்கிற கோணத்தில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டாவோட என்ன பண்ணால் போதும் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னோம். அப்போ கொடுக்கப்பட்ட இசட்டை வந்து என்ன பண்ண போலார் ஃபார்ம் துருவ வடிவில் எழுது. இ பவர் ஐ தீட்டா அவங்க தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ சப்டிவிஷன் 1 போடலாமா? z ஈக்குவல் டு 2 - 2y ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேவா ஸ்டூடெண்ட்? எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒய்யோட வேல்யூ என்னது -2, r என்னது √(x² + y² √4(2). நான் ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம் இல்லையா, நீ இப்போ நல்ல ஃபெமிலியர் ஆகிருப்பா அதனால. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் என்ன ஸ்டூடெண்ட் 2, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 2, tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு π/4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ 2 - 2 ப்ளஸ் மைனஸ் எந்த குவாட்ரண்ட் எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து எங்கே இருக்குது மைனஸில் இருக்குது. அப்போ தீட்டா ஏ இன் தி 4th குவாட்ரண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தமிழில் என்ன எழுதணும் 4ஆம் கால் பகுதி, 4ஆம் கால் பகுதி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு -π/4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ இசட் எப்படி மாறுது பாரு, ஆர், ஆருக்கு பதிலாக என்ன போடலாம் 2, காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம் காஸ் ஆஃப் -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் தேர்டு கண்டுபிடிக்கிறது முன்னாடி இதை ஜென்ரலாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனாக போடலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் தீட்டா ஈக்குவல் டு π/3 நமக்கு என்ன வேணும் z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா வேணுமா ஸ்டூடெண்ட்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட், ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக z எதோட மல்டிப்ளை பண்ணச்சுனோம் இ பவர் ஐ தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணச்சுனோமா. z என்னது 2 இன்ட்டு காஸ் ஆஃப் -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4 இன்ட்டு e பவர் ஐ தீட்டா வேல்யூ π/3 ஸ்டூடெண்ட், காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. என்றைக்குமே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை போலார் ஃபார்மில் துருவ வடிவில் பெருக்குவதற்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஆங்கிள்ஸை கூட்டணுமா ஸ்டூடெண்ட். அப்போ என்ன கிடைக்கும் 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் π/3 -π/4 ப்ளஸ் ஐ சைன் π/3 -π/4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நீ என்ன பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாரு 2 டைம்ஸ் காஸ் ஆஃப்
4 pi na pi by 12 plus I sin pi by 12 equal to 2 e power I pi by 12. இதுதான் ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஆன்சர். ஒரு செகண்ட் பாருங்க, அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? theta equal to 2 pi by 3 z e power I theta equal to 2 into cos of minus pi by 4 plus I sin minus pi by 4 into cos of pi by 3 plus I sin pi by 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது 2 pi by 3 ஸ்டூடெண்ட், சரியா? ஈக்குவல் டு 2 into cos of 2 pi by 3 minus pi by 4 plus I sin 2 pi by 3 minus pi by 4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? 4 to the 8, 3 8ல 3 போச்சுன்னா 5. அப்போ உன்னுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்? 2 times cos of 5 pi by 12 plus I sin 5 pi by 12 equal to 2 e power 5 pi by 12. அதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டூடெண்ட். தேர்டு சப்டிவிஷன் இங்கே டைரெக்டாக போட்டுருவேன் நானே. தேர்டு ஒன் பாருங்க, theta equal to 3 pi by 2 ஆ? அப்போ z into e power I theta equal to 2 into cos of minus pi by 4 plus I sin minus pi by 4. அப்புறம் 3 pi by 2க்கு பதிலாக என்ன போடுவீங்க ஸ்டூடெண்ட்? cos of 3 pi by 2 plus I sin 3 pi by 2. ஓகேவா? as usual ஆட் பண்ணலாமா? இப்போ ஈக்குவல் டு 2 times cos of 3 pi by 2 minus pi by 4 I sin 3 pi by 2 minus pi by 4. 2 1s are 2. 12ல 2 போச்சுன்னா 10. நல்லா கவனி, இங்கே நான் டக்குன்னு 12 போட்டிருக்கேன் எல்லா சம்பளையும். அதே ஞாபகத்தில் 12 போட்டுருவேன், தப்பு பண்ணிடக்கூடாது. 2 4 என்னது? 8. அப்போ எப்படி கிடைக்கும் ஸ்டூடெண்ட்? 2 times cos of 10 pi by 8 plus I sin 10 pi by 8. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இதை 2 டேபிளில் கட் பண்ணலாமா? அப்போ 2 times e power I 5 pi by 4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே நான் கன்சல்டேட் பண்ணிடுறேன். இதோட வந்து நமக்கு இந்த சாப்டர் முடியுது. டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணி நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் தீட்டா ரேடியனில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இசட் e power I theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, அப் டு nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வரைக்கும் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவையும் மைண்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் தேர்டு சாப்டர் நம்ம போயிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரே ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் பாருங்கள்.